டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் சிலபஸில் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் கொடுத்துருக்காங்க. அதில் 15 கேள்விகள், இந்த யூனிட்லேருந்து மொத்தம் 15 கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயர்திணை, அக்ரிணை, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஒரு சொற்றொடர் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய பிழைகளை நீக்கி எழுதுக அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகேங்களா, முதல்ல நம்ம பார்க்க போகிறது அக்ரிணை, உயர்திணை. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து கொஷினாக கொடுத்தாங்கன்னா அது ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த சென்டென்ஸ் வந்து பிழைகளை நீக்கி எழுதுக அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்லேயும் அந்த கொஷின்ஸ் வந்து வரும். சப்போஸ் ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா இந்த உயர்திணை, அக்ரிணை ப்ளஸ் அந்த ஐம்பால் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக கொஷின் கொடுத்தா கூட உங்களால் அந்த பிழைகளை நீக்கி எளிமையாக எழுதுறதுக்கு முடியும். திணையை பொறுத்த வரைக்கும் திணை வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணை, இன்னொன்று வந்து அக்ரிணை அல்லது அல்திணை. முதல்ல இந்த உயர்திணை அப்படிங்கிறதுனா என்ன, அக்ரிணை அப்படிங்கிறதுனா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டாப்பிக்ல இருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். உயர்திணை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, மனிதர்களை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ மனிதர்கள் அப்படின்னா இங்கே ஆண்கள் வருவாங்க, அடுத்தது பெண்கள் வருவாங்க. ஓகேங்களா, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருமையிலையும் வரலாம், பன்மையிலையும் வரலாம், சிங்குலர்லையும் வரலாம், ப்ளூரல்லையும் வரலாம். ஒரே ஒரு ஆணை குறிக்கிறது, அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பெண்ணை குறிக்கிறது. இன்னும் ஆண்கள் கூட்டத்தையோ பெண்கள் கூட்டத்தையோ மக்கள் கலவையாக இருக்காங்கல்ல, ஸோ இது எல்லாத்தையும் வந்து குறிக்கிறது உயர்திணை. ஓகேங்களா, அக்ரிணை அப்படிங்கிறது என்னன்னா இதில் மிருகத்தை குறிக்கும். ஓகேங்களா, மிருகம், எல்லா வகையான மிருகங்கள், செடிகள், கொடிகள், அதுக்கடுத்தது உயிரற்ற பொருட்கள். உயர்திணைனா உயிர் உள்ள பொருள், அதுவும் மனிதர்களை மட்டும் குறிக்கும். அக்ரிணைனா உயிரற்ற பொருள், நான் லிவிங் திங்ஸ், அதுக்கு அடுத்தது செடிகள், மிருகங்கள்லாம் குறிக்கும். ஓகேங்களா, உயிரற்ற பொருளையும் குறிக்கும், மிருக வகைகளை குறிக்கும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செடி கொடிகள் எல்லாத்தையும் குறிக்கும் அக்ரிணைனா. இது என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ திணையே வந்து பார்த்தீங்கன்னா அதோட உட்பிரிவாக மொத்தம் 5 பிரிவாக வந்து பிரிக்கலாம். ஒன்று ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ ஆண்பால் எடுத்துக்கிட்டோம்னா வீரன், ஒரு வீரமாக இருக்கிற நபரை குறிக்குது. அடுத்தது அண்ணன், மருதன். மருதன் அப்படிங்கிறது ஒரு பெயர். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஆண்களை குறிக்கக்கூடியது ஆண்பால். அடுத்தது பெண்பால் எடுத்துக்கிட்டா மகள். மகள்னா ஒரு பொண்ணு, ஒருத்தருக்கோட பொண்ணு அப்படின்னா மகள். அரசி, தலைவி, பெண்பால். பலர்பால்னா மக்கள், பெண்கள், ஆடவர். மக்கள்னா யாரு, ஆண்களும் கலந்துருப்பாங்க, பெண்களும் கலந்துருப்பாங்க, பெண்கள் கூட்டமாக இருக்கிறவங்க. ஆடவர்னா, ஆடவன்னா ஒரு ஆள், ஆடவர் அப்படின்னா ஆண்கள் கூட்டம். இந்த 3 உயர்திணையில் வரும். அதனால தான் இதுக்கு நேராக நம்ம டேபிள் கால் கொடுத்துருக்கோம். உயர்திணையில் வரக்கூடிய 3 பால் என்னென்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால் வரும். அக்ரிணையில் வரக்கூடிய 2 பால், ஒன்று ஒன்றன் பால், இன்னொன்று பலவின்பால். ஒன்றன் பால்னா மிருகங்கள். நம்ம என்ன சொன்னோம், அக்ரிணைனாலே மிருகங்கள், செடி கொடிகள், உயிரற்ற பொருட்கள் நம்ம பிரிச்சாச்சு. யானை உயிருள்ள பொருள் ஆனால் மிருகம், புறா உயிருள்ள பொருள் ஆனால் பறவை, மலை உயிரற்ற பொருள். அது மாதிரி பலவின்பால்னா இதோட கூட்டம் இருக்குல்ல. இப்போ யானைகள் அப்படின்னா அது பலவின்பால். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம், பசுக்கள், மலைகள்னு கொடுத்துருக்கோம். இப்போது அக்ரிணையில் வரக்கூடிய உயிரற்ற பொருளும் மிருகங்களும் கூட்டமாக இருந்தது அப்படின்னா, நிறைய இருந்தது, ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்ததுன்னா அது பலவின்பால். ஒன்று மட்டும் இருந்ததுன்னா அது ஒன்றன்பால். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்தது ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொடுத்துட்டாங்க. கண்ணன் வந்தான். ஓகேங்களா, இப்போ கண்ணன் வந்தான் இருக்கு. இப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ கண்ணன்னா என்ன, இது உயர்திணை ஆண்பாலை குறிக்கும். அப்போ அது கூட வரக்கூடிய
வினை, வந்தான்னா வரான்னு அர்த்தம், அது இன்ல வந்து முடியும். அதாவது ஒன்று அன்ல முடியும், இல்லைன்னா ஆன்ல முடியும். படித்தவன் அப்படின்னா அன்ல முடியும். ஓகேவா. வந்தான் அப்படிங்கிறது ஆன்ல முடியுது. இதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது. இப்போ ஆண்பால்னா அன் ஆன்ல முடியும், பெண்பால்னா அல் ஆள்ல முடியும், பலர்பால்னா அர் ஆர் கல் விகுதியில் முடியும், ஒன்றல் பால்னா தூ ரூல முடியும், பலவின் பால்னா அ ஆள முடியும். இதுதான் ஃபார்முலா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் மேக்ஸிமம் பலர்பாலுக்குமே வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிடுவீங்க. எங்கே குழப்பம் ஏற்படும் அப்படின்னா, எக்ஸாமில் ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்தாங்க, ஆடு மேய்து அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸை ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா, அது அக்ரிணையில் ஒன்றன் பால் வந்தது, ஆடுனா ஒன்றன் பால், ஆடுகள்னு சொல்லிட்டாங்கன்னா பலவின் பால். அப்போ அது கூட அது செய்கிற வினை வந்து பார்த்தீங்கன்னா தூள ரூல இல்லைன்னா சவுண்டில் வந்து முடிஞ்சால் மட்டும்தான் அது வந்து அந்த சென்டென்ஸ் கரெக்டு. இது மேக்ஸிமம் கரெக்டாக நீங்கள் எழுதிடுவீங்க. தப்பு எங்கே நடக்கும் அப்படின்னா, அக்ரிணையில் ஒன்றன் பால் பலவின் பாலில் தப்பு ஏற்பட்டுரும். அப்போ அக்ரிணைனா என்னன்னு தெரிஞ்சாச்சு, ஒன்றன் பால்னு என்னன்னு தெரிஞ்சாச்சு, அதோட வினை வந்து பார்த்தீங்கன்னா தூரூல தான் முடியும், பலவின் பால்னா ஆல சவுண்டில் தான் முடியும். இதுதான் ஃபார்முலா. இதை நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், படித்தான், இப்போ கண்ணன் வந்தான்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதுவே கண்ணன் படித்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. படித்தான் அப்படின்னா ஆன்ல முடியுதா. கோதை பாடுகிறாள், அப்போ ஆள்ல முடியுதா. கோதைங்கிறது பெண்பால்ல முடியுதா. பரிசு பெற்றார் அப்படின்னு வருது. பெற்றார்கள் இல்லை பெற்றனர் அது மாதிரி வருதுன்னா ஆர்ல முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா பலர்பாலில் வரும். இப்போ ஒன்றன் பால் எது, நீந்தியது. மாடு இல்லை கன்றுக்குட்டி இல்லை ஒரு ஆடோ இல்லை மீனோ நீந்தியது அப்படின்னு இருந்தால் தூள முடியுது, அது ஒன்றன் பால். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா முயல்கள் ஓடின, ஏதாவது ஒன்று வருது, ஓடின, கால்நடைகள் ஓடின அப்படின்னா ஓடின. ஓகேங்களா. சவுண்டில் முடியுதா, அது வந்து பலவின் பால். இதுதான் இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம இங்கே வந்து சொல்லியிருக்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். அவன் வந்தான், அவள் வந்தாள், அவர்கள் வந்தார்கள், அது வந்தது, அவை வந்தன. இது மாதிரி தான் கொடுப்பாங்க கொஸ்டின். அப்போது ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் என்ன வருதோ அதுக்கு ஏற்ற பாலுக்கான விகுதி வந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் கரெக்டு. பிழை நீக்கி எழுதுக, சொற்றொடரில் சரியாக அமைத்து எழுதுக, இந்த மாதிரி டாபிக்ஸில் இந்த கொஷின்ஸ் வந்து வரலாம். மொத்தம் யூனிட்லேருந்து 15 கொஷின்ஸ் இருக்குது. இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் கம்மியாக இருக்கிறதுனால இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வரும். இப்போ உயர்திணை அக்ரிணை பார்த்தாச்சு. அந்த உயர்திணை அக்ரிணைக்கான பயிற்சி பார்ப்போம். ஓகேங்களா. வயல் அப்படிங்கிறது உயர்திணையா அக்ரிணையா, அக்ரிணை. ஓகேங்களா. அடுத்தது முகிலன், இது கண்டிப்பாக உயர்திணை, ஒருத்தனோட பேர். குதிரை, இது அக்ரிணை, மிருகம். கயல்விழி, இது பெண்பால், பாலில் பெண்பால், இது வந்து உயர்திணை. தலைவி கண்டிப்பாக உயர்திணை தான். கடல் அக்ரிணை, பாலை பொறுத்த வரைக்கும் ஒன்றன் பால். ஓகேங்களா. இது வந்து அக்ரிணை. புத்தகம் அக்ரிணை, சுரதா உயர்திணை, மரம் அக்ரிணை ஒன்றன் பால். இப்போது உயர்திணை அக்ரிணை அப்படின்னா என்னென்னு தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இந்த விகுதிகள் வந்தாலும் அது என்ன குறிக்கும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலாவை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா. சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் இது மாதிரி வரும் பார்த்தீங்களா. அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் கரெக்டாக இது எப்படி வந்தால் என்ன வரணும், என்ன விகுதி வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா. ஒரு தொடரில் ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 3 பகுதி இருக்கும். ரொம்ப ஈஸி. எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள். சாதாரணமாக ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நீலன் பாடத்தை படித்தான், இல்லைனா நீலன்
படத்தை பார்த்தான், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 அப்படி பிரிச்சுக்க வேண்டியதான். இதில் முதல்ல இருக்கிறது வந்து எழுவாய், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படு பொருள், அதுக்கு அடுத்தது தான் பயனிலை, இப்படி வரும். இருந்தாலும் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, இது கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி வந்தாலும் ஒரு சில ரூல்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எது எழுவாய், எது பயனிலை, எது செய்யப்பட பொருள் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எழுவாய் எப்போவுமே யார், எது, எவை அப்படிங்கிற இந்த கேள்விகளை பேஸ் பண்ணி வரும். இப்போ பாருங்களேன், நீலன் பாடத்தை படித்தான் அப்படின்னா யார் பாடத்தை படித்தான் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன வருது? நீலன். அங்கே ஒரு பையன், ஒரு ஆண், ஆண் பாலை இங்கே குறிக்குது. ஓகேங்களா, இது திணை எடுத்துக்கிட்டா உயர்திணை. அப்போ யார் பார்த்தா, யார் படித்தா பாடத்தை அப்படின்னா நீலன் தெரியுதா? அப்போ இந்த கேள்விக்கான விடை நீலன்கிறது வருது. அந்த மாதிரி யார், எது, எவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக எது வருதோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய். அடுத்தது பயனிலையை பார்ப்போம். வினை, வினா, பெயர், இந்த 3லையும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆக போகணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினான். கட்டினான் அப்படிங்கிறது ஒரு வினை. அங்கே கல்லணை அந்த இதை வந்து கட்டியிருக்கிறான். இப்போ இங்கே என்ன வருது? வினை என்ன? கட்டியது, கட்டினான், அது ஒரு செயல். கரிகாலன் கல்லணையை கட்டினான், அந்த இடத்துல அந்த வினை வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ அது பயனிலை. ஒன்று வினாவோ இல்லை பெயராவோ வரும். அடுத்தது செய்யப்பட பொருள். நான் கவிதையை படித்தேன். இந்த சென்டென்ஸை பாருங்க, நான் எதை படித்தேன் அப்படிங்கிற கேள்வியை நமக்கு கேட்கும் போது நம்ம கவிதையை படிச்சிருக்கோம், கவிதையை. அப்போ எதை அப்படிங்கிற இந்த கொஷினை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா, அப்போ யாரை, எதை, எவற்றை இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே உங்களுக்கு எழுவாயினா என்ன, பயனிலை என்ன, செய்யப்பட பொருள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடும். இது எதுக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா அக்ரிணையில் எழுவாய் வந்ததுன்னா பயனிலை அக்ரிணையில் தான் வரணும். உயர்திணையில் எழுவாய் வந்ததுன்னா பயனிலையும் அக்ரிணையில் தான் வரும். ஒன்றன் பாலில் எழுவாய் வந்ததுன்னா ஒன்றன் பாலில் தான் பயனிலையும் வரணும். ஓகேங்களா, ஸோ அப்படி சொல்லும் போது எழுவாய், பயனிலை, செய்யப்பட பொருள் அங்கே சொன்னோம்னா புரியாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு சென்டென்ஸ்லாம் இங்கே பிரித்து காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த அக்ரிணை, உயர்திணை இந்த திணைகளும் இந்த ஐம்பால்களும் கொஸ்டினாக வர்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அது ஒரு சில ரூல்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிழை நீக்கி எழுதுதல் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி தான் வரும். எழுவாய் உயர்தனையாக இருந்தால் பயனிலையும் உயர்தனையாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது ரூல். இதை எடுத்தோடும் இதை நம்ம காமிச்சிருக்கோம். அதாவது எழுவாய் உயர்தனையாக இருந்தால் பயனிலையும் உயர்தனையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ரூல் நம்ம காமிச்சோம்னா புரியாது. இப்போ எழுவாயினா ஒரு சென்டென்ஸில் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உயர்திணைனா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது மேலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக இந்த பாடமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அப்போது பிழை நீக்கி எழுதுதல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு தெரியணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் வகை 5 வகை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் இந்த முன்னாடி நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே. இப்போ எழுவாய் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியாச்சு. எழுவாய் உயர்தனையாக இருந்தால் பயனிலையும் உயர்தனையாக தான் இருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். பொன்னன் தேரோட்டத்தில் கலந்து கொண்டான். இங்கே எழுவாய் அப்படிங்கிறது பொன்னன். பொன்னன் வந்து பார்த்திங்கன்னா உயர்திணை, கலந்து கொண்டான் அப்படிங்கிறது பயனிலையும் உயர்தனையாக தான் இருக்கணும். இங்கே பால்னு பார்த்தீங்கன்னா உயர்திணை ஆண்பால், பயனிலையும் உயர்திணை ஆண்பால். இப்போது எழுவாய் அக்ரிணையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா பயனிலையும் அக்ரிணையாக தான் இருக்கணும். இப்போது பசு புல் மேய்ந்தது. ஓகேங்களா, இந்த பசு அப்படிங்கிறது அக்ரிணை, பாலை பொறுத்த வரைக்கும் ஒன்றன் பால். அதே போல் பயனிலையும் பாருங்களேன், அக்ரிணை ஒன்றன் பால், தூள முடியுது. நம்ம ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருந்தோம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். அதுக்குனால தான் அந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிடணும். ஒன்றன் பால் தூ இல்லைன்னா ரூன்னு முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்ததுக்கான ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போது. ஓகேங்களா, தூ இல்லைன்னா ரூ அப்படிங்கிறது ஒன்றன் பால் முடியும்னு நான் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா மேலே. அது என்னென்னா இங்கே ஒன்றன் பால் அக்ரிணை எழுவாய் பசு புல் மேய்ந்தது அப்படிங்கிறது தூ. இதுவே பசு புல் மேய்ந்தன அப்படின்னு இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து தவறு. அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்போ பசு புல் மேய்ந்தது அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
இப்போ எழுவாய் ஐம்பால்களில் எந்த பாலில் உள்ளதோ அதற்கேற்ப பயனிலை பெற வேண்டும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ உயர்தனை அக்ரிணை பார்த்தாச்சு. ஐம்பால் எந்த பாலில் இருக்கோ அந்த பாலில் தான் பயனிலையும் இருக்கணும். வண்டுகள் தேன் குடித்தன. இப்போ வண்டுகள் அப்படிங்கிறது பலவின் பால் எழுவாய், குடித்தன அப்படிங்கிறது பலவின் பால் பயனிலை. நான் முடியுது பாருங்க, சவுண்டில் முடியுது. ஓகே, பலவின் பால் அக்ரிணை. அந்த ஃபார்முலா டேபிள் காலர் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் பாருங்களேன். இப்போ பலவின் பால் சவுண்டு, இப்போ நேங்கிறது முடியுது. அப்போது நேல என்ன சவுண்டு இருக்குது? இன் ப்ளஸ் தான் நே. சவுண்டு முடியுதா? இந்த டேபிளர் காலம் தான். இந்த டேபிளர் காலம் சிம்பிளாக இதை நோட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இதை நோட் பண்ணிக்கிட்டா இதில் என்ன கொஷின் கேட்டாலும் இந்த டேபிளர் காலத்தில் ஆன் ஆல் ஆல் ஆர் கல் அடுத்தது தூரு இதில் தான் வரும். இதுக்குள்ளே தான் வரும். உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துட்டோம். வண்டுகள் பலவின்பால் எழுவாய், குடித்தன பலவின்பால் பயனிலை. இந்த பயனிலை எழுவாய் எனக்கு இன்னும் புரியலை. பிரச்சனையே கிடையாது. ஸ்டார்டிங் வண்டுகள் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது மாதிரி குடித்தனங்கிறது முடியணும். அந்த டேபிளர் காலத்தை மட்டும் பார்த்து மனப்பாடம் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. இன்னும் எக்ஸாம்பிளாக பாருங்களேன். அழகன் பாடினான், வள்ளி ஆடினாள், புலவர்கள் பாடல்களை ஏற்றினார்கள், கல்னு வந்திருக்கு. அப்போ கல்னு முடியணும், அவ்வளோதான். யானை பிளிரியது. யானை அப்படிங்கிறது அக்ரிணை ஒன்றன் பால், தூள முடியுது. மான்கள் ஓடின. மான் அப்படிங்கிறது ஒன்றன் பால், மான்கள்னா பலவின் பால் அக்ரிணை. அப்போ நான் சவுண்டில் முடியுதா? எங்கே சுற்றினாலும் நான் கொடுத்த மேலே கொடுத்த டேபிளர் காலத்தில் இருந்து தான் கொஷினும் கேட்பாங்க. அந்த டேபிளர் காலத்துக்குள்ளே ஆன்சரும் இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த டேபிளர் காலம் இந்த ஃபார்முலா முக்கியம். ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் போட்டுக்கோங்க. இந்த ஒன்றன்பாலும் பலவின்பாலும் அக்ரிணையில் போட்டுக்கோங்க. இந்த ஆண்பால் பெண்பால் பலர்பால் உயர்தனையில் போட்டுக்கோங்க. அது என்ன வருங்கிறது ஆன் அல் ஆல் ஆர் கல் தூரு இதை மட்டும் மறக்கவே கூடாது. எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் அந்த டேபிளர் காலத்துக்குள்ளே சுருக்கியாச்சு. அவ்வளோதான் ஃபார்முலா. இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்தது எழுவாய் கல்வி விகுதி வந்ததுன்னா பயனிலையும் கல்வி விகுதி வரும். மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதினார்கள். ஓகேங்களா? இது அருவிகுதி தான் வரும். மூவர் தேவாரத்தை பாடினர். மூவர் அப்படிங்கிறது 3 பேர். ஓகேங்களா? அருன்னு வந்ததுன்னா பாடினர். இந்த நேவை வந்து இன் ப்ளஸ் அருன்னு முடிப்போமா? அருன்னு முடியும். இப்போ மூவர் தேவாரத்தை பாடினார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறு. கொஷின் இப்படி கேட்டு ஆன்சர் இப்படி இருக்கும். இப்போ அருன்னா அரு, கல்னா கல். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு 1 2 3 4 5 ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரூல்ஸு, அதுவும் நான் மேலே கொடுத்த ஃபார்முலாவும் டேபிள் காலம் இருந்தால் போதும். இது ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அடுத்தது ப்ராக்டிஸ் பாருங்களேன். அரசர் பலர் வந்தார்கள். இங்கே அரசர்கள்னு வந்திருக்கணும். அரசர்கள் பலர் வந்தார்கள். மயில்கள் ஆடியது, இங்கே ஆடியன. கனிமொழி பாடம் படித்தாயின்னு இருக்கு, ஆக்சுவலாக படித்தாள்னு இருக்கணும். ஔவையார் அதியமானிடம் பரிசு பெற சென்றாள், இங்கே சென்றார். ஓகேங்களா? ஏன்னா மரியாதை நிமித்தமாக வரும். வயலில் மாடுகள் மேய்ந்ததுன்னு இருக்கு, இங்கே மேய்ந்தனன்னு வரும். இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த டாபிக் எவ்வளோ ஈஸின்னு? அதுக்கு முக்கியமாக இந்த ரூல். ஓகேங்களா? இந்த ரூல். அதுக்கு அடுத்தது நம்ம கொடுத்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் மறக்கவே கூடாது, பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஷின் வந்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும்.